who has invited me to preside over this function and give away the prizes to the toppers of both SSLC and 12th standard in the last academic year 2024 to 25. It's a great thing that to inspire the toppers, they have given the prizes and shield. They really give them inspiration for their higher studies to score more and more. It also the inspiration for the next coming students who are studying now for expecting the public examinations. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 12th வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்க பிள்ளைங்க, நிறைய பிள்ளைங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு காயில் படத்தில் போக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கலெக்டர் இந்த வஜிகா காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க, உயர்வுக்கு படின்னு சொல்லி. அதில் நிறைய மார்க்ஸ் வந்து காயில் படுற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹையர் ஸ்டடீஸ் போகாமல் வீட்டில் இருக்கிறது அல்லது மதரசாக்கு போகிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு படிப்புகளுக்கு தான் போகிறாங்க. ஹையாக எய்ம் பண்ணி படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 12th முடித்த உடனே இந்த ஆர்ட்ஸ் குரூப் படித்த பிள்ளைகள்லாம் நிறைய கோர்சஸ் இருக்குது. அதாவது அவங்க என்ன நினச்சிருக்காங்க, பிகாம், பிபிஏ, பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ், இது மட்டும்தான் படிப்பு இருக்குது ஆர்ட்ஸ் குரூப்புக்கு. அதுக்கப்புறம் சயின்ஸ் குரூப்புக்கு இன்ஜினியரிங், மெடிக்கல், இது ரெண்டும் மட்டும்தான் இருக்குது. மிஞ்சி போனால் அக்ரிகல்ச்சர் இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தடவை கலெக்டர் ஒரு பெரிய பிளான் போட்டு யார் யார் என்னென்ன படிப்புக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற ஸ்கீமையே போட்டு கொடுத்துட்டாங்க. நிறைய காயில் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் இல்லாமல் பிபிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ், பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ், சோயல்னா அபோவ் 96% எடுத்த மாணவிகள், ஆர்ட்ஸ் குரூப் மாணவர்கள் மாணவிகள் வந்து சோயல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அந்த கோர்ஸ்க்கு எலிஜிபிளாக இருக்காங்களாம். அவங்க வந்து அந்த கோர்ஸ் முடிக்கும் போதே ஸ்டைஃபண்டோடு கொடுக்குறாங்க. மந்த்லி வந்து அவங்களுக்கு ஒரு 10,000 ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. படித்து முடித்தோடனே 1 lakh சேலரியும். ஒரு 3 years அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாலே அவங்கள்ட்ட 1 hour பேசுறதுக்கு அந்த ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட இவங்க என்ன கேட்குறாங்களோ அதை அவங்க தருவாங்களாம். 1 hourக்கு 30 lakhs 50 lakhs கேட்டாலே தருவாங்களாம். 96% மேலே மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஊரில் 10 பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்கெல்லாம் ஏன் சோயலுக்கு போகக்கூடாது? எங்கள் ஸ்கூல்லேயே 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க 96 ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு. அவங்க அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசி பார்த்தா அனுப்பலை. அட்லீஸ்ட் பாய்ஸாவது போய் அந்த சோயல் இந்த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்லை, அம்பேத்கர் யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது, அதுக்கு போய் படிக்க. இதே மாதிரி அந்த பிபிஎஸ்சி, பிஎஃப்எஸ்சி அதெல்லாம் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க அந்த கோர்சஸ் தான். அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரில் ஹார்டிகல்ச்சர் இருக்குது, நிறைய தோட்டக்கலை, இந்த கோர்ஸ்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராகவே வந்து டிகிரி முடித்த உடனே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போகலாம். அதுக்கப்புறம் இந்த 12th பாஸ் ஆன எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஆஃப்டர் யூ ஹவ் ரீச்ட் 18 years ஏஜ் யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட் குரூப் 4 எக்ஸாமினேஷன். அதாவது ஏன் ஓய்வு லேன் அப்படிம்பாங்க. நீங்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டே படிக்கலாம், படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கலாம். அப்போ நீங்கள் 18 years கம்ப்ளீட் ஆனவொடனே யூ ஜஸ்ட் ட்ரை ஃபார் குரூப் 4. அடுத்த வருஷம் உங்களுக்கு இப்போ 17 years கம்ப்ளீட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஜூனில் வந்து உங்களுக்கு, இல்லாட்டி ஒரு சிலருக்கு இந்த ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே வந்து 18 years கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ நீங்கள் வந்து குரூப் 4க்கு இப்போ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்ஸாமை எழுதலாம். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க, அப்புறம் நெக்ஸ்ட் இயர் எழுதுங்க. செகண்ட் இயர் படிக்கலையே நீங்கள் செலக்ட் ஆகிட்டா கூட அதுக்கப்புறம் அந்த கரஸில் அந்த டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பேரலாக யூ காட் அ ஜாப், கவர்மெண்ட் ஜாப். அதனால வந்து 8th பே கமிஷன் வேறு வருது. கவர்மெண்ட் ஜாப்னா பேசிக்லேயே உங்களுக்கு பேசிக் சேலரியே 50,000 மினிமம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் வந்து ஜாப்க்கு ட்ரை பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் காலேஜஸில் படித்தாலும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் தொந்தரவு கொடுக்காமல் இருக்கணும்னா சைட் பை சைடாக யூ ஹவ் டு டூ a parallel job as you can so that you can earn money. ஃபாரின்லாம் அப்படிதான் செய்கிறாங்க. ஏன் ஓய்வு லேன் படித்து கொண்டே நீ வேலை பாரு.
அதாவது நீங்க வேலை பார்த்துக்கிட்டே அந்த சைட்ல கிடைக்கிற ஒரு 2 ஹவர்ஸ் எங்க ஜாப் பண்ணிக்கிட்டே அதுல கிடைக்கிற மணியை வச்சு ஃபீஸ்க்கு உங்க பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கணும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிலோ ஆவரேஜா இருக்காங்க. அப்ப அவங்க வந்து இந்த பையங்களுக்கு பொண்ணுங்களுக்கு ஃபீஸ் கட்ட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப நீங்களே ஏர்ன் பண்ணி உங்க பேரண்ட்ஸோட சுமைகளை குறைச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கும் நல்லதா இருக்கும். மற்ற வழிகளில் நீங்கள் டைவெர்ட் ஆகாம நீங்க படிப்புல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு நம்ம இப்படி உழைச்சி நம்ம படிக்கிறோம், அப்ப நம்ம நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், நம்ம ஹை லெவலுக்கு வரணுங்கிற ஒரு எய்மும் உங்க மனசுல தன்னாலே ஏற்படும். உங்களுக்கு யாருமே அட்வைஸ் பண்ண தேவையில்லை. யூ ஆர் த அட்வைசர் ஃபார் யுவர் செல்ஃப். யூ வில் பிகம் லைக் தட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.